புலனாய்வுத்துறை அதிகாரியின் கைதால் சில அரசியல்வாதிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள் என்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்த கருத்து தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் புலனாய்வு அதிகாரிகளை சிறையிடும் காலம் இதுவல்ல என்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் இவ்வாறு தரப்படுகின்றன. புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் சேவைகளை மதிக்க வேண்டுமே தவிர சிறையில் அடைக்கக்கூடாது, அதற்கான காலம் இதுவல்ல என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு கூறுகிறார். மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த நிலைமை தொடருமாக இருந்தால் இலங்கையின் எதிர்காலத்துக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்பதாகவும் அவர் குறிப்பிட்ட மகாராமா அகருகூட ஸ்ரீமங்கல விகாரையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வுடன் பின்னர் கருத்து வெளியிடும் போதே மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு கூறியிருக்கிறார். இதன்போது ஊடகவியலாளர்கள் சில கேள்விகளை எழுப்ப அதற்கு மஹிந்த பதிலளித்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கம் பௌத்த சாசனம் தொடர்பில் வழங்கும் சேவைகளை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய காலத்தில் இந்த சேவை எப்படி இருந்தது என்பதான கேள்விக்கு ஏதாவது சேவை இப்போது நடக்கிறதா? எனது காலத்தில் உயரத்தில் இருந்தது, இப்போது அப்படி செய்யப்படுகிறதா என்பது எனது கேள்வி என்பதாக அவர் கூற, உங்களின் காலத்தில் இருந்த புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதான ஒரு கேள்வி. அதற்கு புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் சேவைகளை மதிக்க வேண்டுமே தவிர சிறையில் அடைக்கக்கூடாது, அதற்கான காலம் இதுவல்ல என்பதாகவும் கூறுகிறார். தற்போது சர்வதேசத்தில் யுத்தம் நடைபெறுகிறது. இந்த யுத்தம் தொடர்ந்தால் நாட்டின் எதிர்காலத்துக்கு என்னவாகும் என்றால் நாட்டிற்கு பிரச்சனை ஏற்படும் என்பதாக மஹிந்த பதிலளிக்கிறார். நாட்டின் எதிர்காலத்துக்கு பாதிப்பும் ஏற்படும். நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பு உங்கள் கருத்து என்ன என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். செய்வதை பார்த்தால் கூறுவது கொண்டுவில்லை, என்னை விடவும் மக்களுக்கு இது பற்றி நன்கு தெரியும் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு கூறிய அதே நேரத்தில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல சில விடயங்களை கூறியிருப்பதை நாம் இவ்வாறு அவதானிக்கலாம். அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறை கொண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் புலனாய்வுத்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் நிலையில் அச்சமடைந்துள்ள சில அரசியல்வாதிகள் அந்த விசாரணைகளுக்கு சீர்குலைக்கும் வகையில் செயற்படுகின்றனர் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல இவ்வாறு குறிப்பிடுகிறார். புலனாய்வுத்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அரசியல்வாதிகளிடையே குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது. ஏன் அப்படி நடக்கின்றது என்று தெரியவில்லை. நாங்கள் உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நடத்துகிறோம். அந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் அதனை சீர்குலைக்கும் வகையில் மற்ற அதிகாரிகளின் கருத்துக்களை தெளிவுபடுத்தப்படும் வகையில் செயற்படுகின்றனர். சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தான் சம்பந்தப்படாவிட்டால் எதற்கு அச்சமடைய வேண்டும் என்பதான கேள்வியினை சுனில் வட்டகல இவ்வாறு எழுப்புகிறார். உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நடைமுறை தொடர்பான வழக்குகளை விரைவில் நடத்தி முடிக்க தீர்மானிக்கப்படுவதற்கான தினமும் வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் தொடர்பில் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்படும் போது எதிர்க்கட்சிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் நாங்கள் கவனத்திற்குள்ள தேவையில்லை என்பதாக இவ்வாறு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல கூறிய கருத்து வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில்